கரிநாள் சனி பகவானுடைய நாள். அந்த நாள்ல பொதுவா சுப நிகழ்ச்சிகளை விலக்குவது நல்லது. 3 தலைமுறையாக அல்லது 3 பிறவியா நமக்கு ஒரு தோஷம் தொடருது அப்படின்னா, மாலை நேரத்த தேர்ந்தெடுத்துக்கணும். மஞ்சள்ல ஒரு பிள்ளையார் பிடிச்சு வைங்க, ஒரு வெத்தலையில. சந்தனம், குங்குமம், அருகம்புல்லோ வச்சு 2 வாழைப்பழம், தேங்காய் பழம்லாம் வழக்கம் போல நீங்க உடைச்சு வச்சுட்டு, கருவேப்பிலையில் சாதம் செய்து படைக்க வேண்டும். உங்க குலதெய்வத்தையும் உங்க பித்திருக்களையும் மனம் உருகி வேண்டிட்டு விக்னேஸ்வர பகவான் முன்னாடி மேற்கு நோக்கி அமர்ந்து, அதாவது 3 தலைமுறைகளாக என் குடும்பத்தில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சகலவிதமான கர்ம வினைகளால் வரக்கூடிய பொருளாதார கஷ்டம், உடல் ஆரோக்கியம், முன்னேற்றமின்மை, நல்ல கல்வியின்மை, இவைகளை எல்லாம் இறைவா எனக்கு நீக்கி இறைவான்னு மனதார வேண்டிக்கிட்டு சாதத்தை உடல் ஊனமுற்றவர்களுக்கே 8 பேருக்கு தானமாக செய்யலாம்.